நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதாங்க லாஸ்ட், அதான் செட்டில்மெண்ட். நான் அந்த நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு ஏற்ற மாதிரி வரல, நீதிபதியே மாத்து நீங்க சொன்னீங்கன்னா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. அமித்ஷா அவர்கள் திமுகவை தோல் உரிச்சவனா இந்தி கூட்டணியில் இருக்கவங்களாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஏன் திமுகவை தோல் இருக்கிறப்ப இந்தி கூட்டணியில் இருக்கவங்களாம் தெரிச்சு ஓடினாங்கன்னா அந்த இம்ப்ளீச்மெண்ட்டை கொண்டு வந்ததுல கையெழுத்து போட்டதுல இந்த இந்தி கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே இருந்தாங்க. என் உண்டியல் காசை வைத்து நீ வயிறு வளைத்துக் கொண்டு, என் உண்டியல் காசில் நீ ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டு, என் உண்டியல் காசை எடுத்து எனக்கு எதிராகவே நீ மேல்முறையீடு யார்கிட்ட போற? என் காசை எடுத்துட்டு போய் நீ அப்பீல் போற. இந்த அறநிலையத்துறை நமக்கு தேவையா? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயலாளர் திரு வி.கே. வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. பேசிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர் திருப்பரங்குன்ற மலை மீது விஷயம் எடுக்கிறாங்க. அமித்ஷா என்ன பண்றீங்க, என்ன பேசுங்க, இதை பத்தி பேசுங்க அப்படின்னு இந்தி கூட்டணியில் இருக்க எல்லாருமே எம்பி எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு அமித்ஷா ஒரு விஷயம் பேசுறாரு. அது சமூக வலைத்தளத்துல ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஃபுல்லா இந்தியா இடத்துல என்ன பேசினாரு தெரியல. சோ அப்படி என்ன பேசினாங்க, அதுக்கு ஏன் இந்தி கூட்டணி தெரிச்சு ஓடினாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. திருப்பரங்குன்ற மலையில் நடந்த தனிநபர் தீர்ப்பார்க்கக்கூடிய சுவாமிநாதன், மாண்புமிகு நீதியரசர் சுவாமிநாதன் தீர்ப்பு, 2 பெஞ்சுகள் கொடுத்த தீர்ப்பு. இந்த 2 தீர்ப்பையும் மாநில அரசு மதிக்காமல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மேலேயே பதவி விலக்கக்கூடிய இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிகளுக்கும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிகள்ல கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்க. அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா நாடாளுமன்றத்தில் 100 எம்பியும், மக்களவையில் 100 எம்பியும், மாநிலவில் 50 எம்பியும் சைன் பண்ணாதான் அதற்கான வரவையே அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் ஏற்றுப்பார். அவர் அத்தனை எம்பி அவங்கள்ட்ட கிடையாது. மக்களவையில் வாங்கினாலும் மாநில லெவலில் 50 பேர் அவங்கள்ட்ட கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு புதுமை பண்ணுறேன், நாங்கள் ஜனாதிபதியே ஒழிக்கிட்டோம், கவர்னரையே ஒழிக்கிட்டோம், இப்போ நீதியரசரே ஒழிக்கிட்டோம், பாருங்க நாங்கள் நீதியரசருக்கு மேலே கேஸ் போடுறோம்னு சொல்லிட்டு திமுக தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தவறான உதாரணத்தை வைத்திருக்கிறது தான் திரு அமித்ஷா அவர்கள் பொது வழியில் நேற்று அன்னைக்கு சொல்றாரு. என்ன சொன்னார்னா, நீதித்துறை வரலாற்றில் 1947 நம்ம சுதந்திரம் அடைந்து இன்று வரையும் ஒரு நீதிபதி இந்த சங்கத்தை சேர்ந்தவர் பொது வழியில் யாருமே சொன்னதில்லை. அப்படி டி.ஆர். பாலு சொல்லியிருக்கிறார். அவர் RSS சேர்ந்தவர், RSSக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறார் டி.ஆர். பாலு சொன்னது மிகப்பெரிய தவறு. ஏன்னா நீதிபதிகளை நாடாளுமன்றத்தில் எந்த நேரத்திலும் நம்ம விவாதிக்க கூடாதுன்றது ஒரு சட்டம். அதையும் மீறி அவர் சொல்றார். இது ஒண்ணு. ரெண்டாவது, நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்க கூடாது. இது அடிப்படையான ஒரு இது. அப்ப நீங்க நீதிபதியே விமர்சிச்சுட்டு சாதகமான தீர்ப்பு தராங்க, ஒரு நீதிபதி தான் தராங்கன்னா 2வது நீதிபதியும் அப்படி தந்திருக்கப்ப நாங்க நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாலும் அதை மதிக்க மாட்டோம், அந்த நீதிபதியை நீக்குவோம் சொல்லி ஒரு சட்ட போராட்டத்தை நாங்க முன்னெடுத்து இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி திமுக கொண்டு வந்திருக்கிறது சட்ட விரோதமானது, வெட்கக்கேடானது. இந்திய சுதந்திர வரலாற்றில் இதுவரையும் இந்த மாதிரி நடந்ததில்லை. இது மிகப்பெரிய திமுக செய்திருக்க ஒரு பிழை. ஏன்னா நீதிபதி தாங்க உச்சபட்ச அதிகாரம். ஒரு நீதி, நீங்க 2 பேர் சண்டை போடுறீங்க, எங்க போவீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை சமாதானப்படுத்தி வைப்பாங்க. 2 பேர் கூப்பிடுவாங்க, இது என்னங்க சரியில்லைங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒத்து வரல, இல்லைங்க எனக்கு அவங்க சொல்றது ஏத்துக்க மாட்டேன், நான் சொல்றது ஏத்துக்க மாட்டேன். அப்புறம் நீங்க எங்க போவீங்க? கடைசி அடைக்கலாம், நீதிமன்றம் போவீங்க. நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதாங்க லாஸ்ட், அதான் செட்டில்மெண்ட். நான் அந்த நீதிமன்ற தீர்ப்பு எனக்கு ஏற்ற மாதிரி வரல, நீதிபதியே மாத்து நீங்க சொன்னீங்கன்னா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு. அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் எதனா ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தாருன்னா அந்த தீர்ப்பு எனக்கு சாதகமா இல்ல, நீங்க இதை மாத்துங்க, அவர் மேல இம்ப்ளீச்மெண்ட் கொடுத்து அவர் விளக்குங்க. ஏற்கனவே 3 நீதிபதி மேல அங்க யஷ்வந்த் ஒருத்தர் மேல பணத்தை எரிச்சார்ன்ற ஒரு பெண்டிங்ல இருக்கு. விஸ்வந்த பரிஷத் கூட்டத்தில் சேகர் யாதவ்ன்றது இந்துத்துவா பற்றி பேசினாருன்னு சொல்லி அவர் மேல இம்ப்ளீச்மெண்ட்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்தவுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ஒரு மனு கொடுத்தாங்க, அதுவும் பெண்டிங்ல இருக்கு. இதுவும் 3வதும் அங்க போய் பல்ல இழிச்சிட்டு வெளியே போகுது. அதை தான் அமித்ஷா அவர்கள் திமுகவை தோல் உரிச்சவனா இந்தி கூட்டணியில் இருக்கவங்களாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஏன் திமுகவை தோல் இருக்கிறப்ப இந்தி கூட்டணியில் இருக்கவங்களாம் தெரிச்சு ஓடினாங்கன்னா அந்த இம்ப்ளீச்மெண்ட்டை கொண்டு வந்ததுல கையெழுத்து போட்டதுல இந்த இந்தி கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே இருந்தாங்க. மம்தாவை தவிர எல்லாருமே அவங்க கையெழுத்து போட்டாங்க. அதனால எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இதான் அங்க நடந்த உண்மை. சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் ஜிஆ சுவாமிநாதன் முழுக்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிறைய தீர்ப்பு காங்கிரஸ்க்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஜிஆ இந்த வழக்கு மட்டும் பெருசா, அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் வெறும் ஒரு தீபத்தை ஏற்றுறது. நிறைய முஸ்லீம்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, தீபம் தான் ஏற்றிட்டு போ அப்படின்றாங்க. பட் ஆனால் இந்து அறநிலையத்துறையோ இல்லை திமுகவோ இதை ஒரு பார்லிமெண்ட் அளவுக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் போயிட்டு இதை பேசுறாங்க வரைக்கும் இதுல அவ்வளவு முக்கியத்துவம் வேற எதனா இருக்கா? இல்ல, சதி இருக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களும் காங்கிரஸும் சிறுபான்மைக்கு நாங்கள் பாதுகாவலர், உங்களுக்காக நாங்கள் எங்கே வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் பாருங்கன்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த விரும்புகிறாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, அங்கே இந்து அறநிலையத்துறைக்கும்
நீதிமன்றத்துக்கு தான் பிரச்சனை தவிர முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய தர்காவே 2 முறை வந்து அமைதி கூட்டத்தில் நீங்கள் வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்றுக்கலான்னு கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சிச்சாங்க பிரச்சனை. 2வது தர்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த முஸ்லீமும் மேலே பலியிடுறதுக்கு எந்த ஆடையோ கோழியோ கொண்டு போனது கிடையாது. அவர்கள் வேண்டியதை கீழேயே அவங்க சமைச்சு மேலே போய் படைச்சு சாப்பிடுவாங்க. இதான் நடைமுறை. எஸ்டிபி கட்சியை சேர்ந்த ராஜபாளையத்துலேருந்து ஒருத்தன் வரான். அவன் வந்து என்ன சொல்கிறான், சிக்கந்தர் மலை பாதுஷாவுக்கு நான் வந்து வேண்டியிருக்கேன், இங்கே பலியிடுறேன்றான். பலியிடுறன்ற முறையே இஸ்லாமில் கிடையாது. முதல்ல பலியிடுறது இந்து முறை. இந்துவில் தான் ஒரு ஒரு ஆடை கொண்டு வருவாங்க, கோழியை கொண்டு வருவாங்க, ஒரு ஆட்டை ஒரே வெட்டுவாங்க. அந்த வெட்டில் விழுந்துச்சுன்னா பலி. அது வெட்டில் விழாமல் அந்த ஆடு மகந்துச்சுன்னா அது வந்து மறுபடியும் நேர்ந்து விட்டுருவாங்க. அது வெட்ட மாட்டாங்க, அது குறி கிடைக்கலன்னு சொல்லி விட்டுருவாங்க. கோழிக்கும் அதே தான், சரிங்களா? ஆனால் இஸ்லாமிய வந்து ஒரு மிருகங்களை எப்படி கடவுளுக்கு படைப்பாங்கன்னா அது பேர் வந்து ஓதி அறுப்பர். அதாவது அவருடைய நரம்பை ஒன்று கட் பண்ணி அந்த ரத்தம் வெளியில் வந்த பிறகு கடவுளை வேண்டி இந்த உணவு உனக்கு படைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டா ஹலால் முறையில்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் ஹலால் முறையில் தயாரிக்கப்பட்டதுன்னு ஒரு போர்டு பார்த்துருப்பீங்க. அது என்னன்னா கடவுளுக்கு படைக்கப்பட்ட உணவுன்னு தான் அதோடைய அர்த்தம். கடவுளால் ஓதி கடவுளுடைய சாட்சியாக இந்த உணவு வந்து செய்யப்பட்டது அப்படின்றது அர்த்தம். அது வந்து ஓதி அறுப்பர்ன்றதை நரம்பு கட் பண்ணி அவங்க இஸ்லாம் முறையில் பண்றது பலி கிடையாது. பலி வேற, ஓதி அறுப்பர்ன்றது வேற. அப்போ வாலண்டியரா வம்பெழுத்து நாங்கள் வந்து பலியிடுறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தை முன்வைக்கிறனால தான் அங்கே மேலே ஆடு ஆகட்டும் கோழியெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பே கொடுத்துருக்கு. அப்போ அந்த மேல்முறையீடு யார் போனது? அந்த தீபத்தூணை காக்கணும். ஒரு அறநிலைத்துறையோட வேலை என்ன? அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வேண்டிய வசதி செஞ்சு தரணும். அங்கே இருக்க கோயிலை சுத்தமாக வச்சிருக்கணும். கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களாகட்டும் அங்கே வந்து அந்த நடக்க பூஜை புனஸ்காரங்களாம் ஆகம விதிப்படி நடக்கிறதா அப்படின்னு கண்காணிக்கணும். மாற்று மதத்தினை சேர்ந்தவர் வந்தார்னா அவர்களை எப்படி அந்த கோயில்களில் லெட்டர் வாங்கிட்டு உள்ள அனுமதிக்கணுன்ற வேலைகளை பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலத்துறை சம்பந்தம் இல்லாமல் ஆபீஸ் பேரராக யாராக இருக்காங்களோ முறையான சம்பளம் தரணும். அங்கே இருக்கக்கூடிய உண்டியலை முறையாக எண்ணி பராமரிச்சு பேங்க்ல அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். வட்டி எவ்வளவு வருதுன்றதை தெளிவாக டெபாசிட் பண்ணணும். சுத்தி எவ்வளவு நிலங்கள் இருக்கோ அந்த நிலங்களை பாதுகாத்து அது கோயில் சுத்தா பராமரிக்கிறோம். இதெல்லாம் வந்து அறநிலைத்துறையோட வேலை. அப்ப தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு யாருமா போனோம்? அறநிலைத்துறை தான் போனோம். ஆனா என்ன போகுது பாருங்க, அன்பார்ச்சுனேட்டா தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு ஒரு குழு ரவிக்குமாரும் அவர் பேர் 10 பேர் கொண்டு கூட தான் கேஸ் போடுறாங்க. அதை எழுத்த அறநிலைத்துறையே போகுது. எது? அந்த தீபத்தூணை காக்க வேண்டிய தீபத்தை ஏற்ற வேண்டிய பொறுப்புள்ள அறநிலைத்துறையே இது தீபத்தூண் இல்லைன்னு அப்பீல் போறான். இதுதான் முரண்பாடி முச்சம். அதனால தான் அறநிலைத்துறை முதல்ல இந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத என் படத்தை வாங்கி தின்னி கொண்டு என் உண்டியல் காசை வைத்து நீ வயிறு வளைத்துக் கொண்டு என் உண்டியல் காசில் நீ ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டு என் உண்டியல் காசை எடுத்து எனக்கு எதிராக நீ மேல்முறையீடு யார்கிட்ட போற? என் காசை எடுத்துட்டு போய் நீ அப்பீல் போற. இந்த அறநிலைத்துறை நமக்கு தேவையா? இந்துக்களுக்கு எதிரான அறநிலைத்துறை இழுத்து மூடப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 44 கோயில்களிலிருந்து இந்த அறநிலைத்துறை சேர்ந்த கவர்மெண்ட் ஆபீஸ் பேரரசு வெளியேறும் நம்ம கேள்வி கேட்கிறோம். என்னுடைய கோயில்ல 89% மக்கள் வாழ்கிற இந்து சமுதாயத்தை பின்பற்றக்கூடிய இந்து தர்மத்துக்கு ஒரு தனிநபர் சொல்ல ஒரு நீதிபதி சொல்றாரு போய் ஏத்துன்னு. அந்த நீதிமன்றம் சொல்றதையும் நான் மதிக்க மாட்டேன்னு ஏத்த வேண்டிய ஆளே நீங்க அப்பீல் போறீங்கன்னா திமுக இந்து விரோத கட்சி. திமுக இந்து விரோத கட்சி. தமிழ்நாட்டில் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு கட்சி கேடு என்றால் அது திமுக. ஓகே, நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.